அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதி சனிக்கிழமை. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்கு நமக்கு இருக்கு. அதே மாதிரி ஆடி கிருத்திகையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. எவ்வளவோ பரிகாரங்களை செஞ்சு எனக்கு பலன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றவங்க இந்த நாளை தவற விடாம பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த நாள்ல இருக்கக்கூடிய அற்புதமான சேர்க்கை உங்களுக்கான பலனை நிச்சயமா கொடுக்கும். அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த சேர்க்கை, அதுவும் திரும்பி வரவே வராத சேர்க்கை இந்த நாள்ல அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டுக்குள்ள தண்ணீர்ல இப்ப நான் சொல்ல போற இலைய நீங்க போட்டு வச்சாலே போதும். 16 வகையான செல்வங்களும் நிச்சயமா உங்க வீடு தேடி வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். அற்புதமான மாற்றத்தை உடனடியா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு சனிக்கிழமை. இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாளா இந்த சனிக்கிழமை அமைஞ்சிருக்கு. அடுத்ததா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்கு நமக்கு இருக்கு. இது கிருஷ்ணர் அவதரிச்ச நாள். அதே மாதிரி ஆடி கிருத்திகை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இது முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி, அதாவது பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த சனிக்கிழமை நாள்ல வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி கூடுதல் சிறப்பு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு ஆடி மாசத்தோட தேய்பிறை அஷ்டமி திதி இருக்கு. இது இன்னமுமே விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். மேலும் இந்த நாளுக்கு சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில 888ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சனிக்கிழமை. இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சனி பகவானுக்குரிய நம்பர் 8. அதே மாதிரி இந்த மாசம் ஆகஸ்ட் மாசம் 8வது மாசம். இன்னைக்கு நமக்கு அஷ்டமி திதி இருக்கு. இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 8வது திதி. இப்படி 888ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த 8ங்கிற நம்பர் அளவில்லாத பணத்தையும் வளங்களையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நம்பர்னே சொல்லலாம். தேதியில ஒரு 8 வந்தாலே அந்த நாள் சக்தி வாய்ந்த ஒரு நாள்னு நாம எடுத்துக்கலாம். அதுலயும் 3 8ஓட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த மாசம் ஃபுல்லாவே 8வது மாசம் தான். அந்த வகையில இந்த நாள் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த 8ங்கிற சேர்க்கை இன்னமுமே விசேஷமானது. இது எல்லாத்தையும் விட இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப அள்ளி தரக்கூடிய முத்திதி நாள் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அது என்ன முத்திதி நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட 24 மணி நேரத்துக்குள்ள 3 திதிகள் ஒன்னா சேர்ந்து வரக்கூடிய அமைப்பை தான் நாம முத்திதி நாள்னு சொல்லுவோம். பொதுவா முத்திதி நாள்ல பிரபஞ்ச பேராற்றல் அதிக அளவுல இருக்கும். முத்திதி நாளை பத்தி நம்ம சேனல்ல தொடர்ந்து 2 வருஷத்துக்கும் மேலா நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனல்ல மட்டும்தான் முத்திதி நாளுக்கான பதிவு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சாதாரண ஒரு நாள் முத்திதி நாளா வந்ததுன்னா அந்த நாளே அற்புதம் நிறைஞ்ச நாள்னு சொல்லலாம். அதுலயும் இந்த நாள்ல இருக்கக்கூடிய அற்புதமான சேர்க்கைகள் இந்த நாளை இன்னமுமே சக்தி வாய்ந்ததா நமக்கு அமைஞ்சிருக்கு. அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்க பேரை இந்த மேஜிக் நம்பரோட எழுதினாலே போதும். 3 நாட்களுக்குள்ள நீங்க கேட்ட பணம் கிடைக்கும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை செய்ய முடிஞ்சவங்க, வழிபாடு செய்ய முடிஞ்சவங்க எப்படி செய்யணுங்கிறத பத்தியும், வழிபாடு செய்ய முடியாதவங்க எப்படி பண்ணணுங்கிறத பத்தியும் தனித்தனியா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாத்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம்.
ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய சமயத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்ணாடி டம்ளர் அப்படி இல்லைன்னா கண்ணாடி கிண்ணம் நமக்கு தேவைப்படும். நீங்க பித்தளை அப்படி இல்லைன்னா செம்பு, கிண்ணம், டம்ளர் இப்படி உங்ககிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. மண் கிண்ணம், பீங்கான் கிண்ணம் கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா நமக்கு இயற்கையா கிடைக்கக்கூடிய தண்ணீர் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும். அது என்ன இயற்கையா கிடைக்கக்கூடிய தண்ணீர்னு கேட்டீங்கன்னா, ஆர்ஓ வாட்டரை யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ப்ராசஸ் பண்ண தண்ணீரை நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். ஆர்ஓ வாட்டர், கேன் வாட்டர் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா ஆத்து தண்ணீர், குளத்து தண்ணீர், கிணத்து தண்ணீர், இன்னும் சொல்ல போனா மழை தண்ணீரை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் உங்ககிட்ட எதுவுமே இல்ல, எனக்கு எதுவும் கிடைக்காதுங்கன்னு சொல்றவங்க சாதாரணமா உங்க வீட்டுல போர் வாட்டர் வரும் இல்லையா, அந்த தண்ணீரை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நமக்கு ஒரு இலை தேவைப்படும். அது என்ன இலைன்னு பாத்தீங்கன்னா, வசிய சக்தி அதிகமா நிறைஞ்சிருக்கக்கூடிய பிரியாணி இலை தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும். இந்த பிரியாணி இலை கருப்பு புள்ளிகள் இல்லாத மாதிரி டேமேஜ் இல்லாத பிரியாணி இலையா எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய பிரியாணி இலை, அதாவது ஃப்ரெஷ்ஷான பிரியாணி இலை கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா அந்த பிரியாணி இலை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதாரணமா நமக்கு கடைகள்ல கிடைக்குது இல்லையா பிரியாணி இலை, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. புதுசா வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிரியாணி இலைய இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர், அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய சமயத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் கிருஷ்ணர் கிட்டையும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும், 16 வகையான செல்வங்களும் உங்க வீட்டுல சேரணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பிரியாணி இலையில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய கிருஷ்ணருக்கான பீஜ மந்திரத்தை எழுதிக்கோங்க. அந்த பீஜ மந்திரம் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். க்ளீம். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். க்ளீம். இது கிருஷ்ணரோட பீஜ மந்திரம். சுத்தமா இருக்கிறவங்க பூஜை வழிபாடு செய்ய போறீங்கன்னா உங்க பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு கூட இந்த க்ளீம்ங்கிற வார்த்தைய இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி பிரியாணி இலையில எழுதிக்கோங்க. இன்னைக்கு பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் இருக்கு, பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கு, நான் இன்னைக்கு தெரியாம நான்வெஜ் சாப்பிட்டேன்னு சொல்றவங்க இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர் 1176 இத நீங்க அந்த பிரியாணி இலையில எழுதிக்கோங்க. நீங்க சுத்தமா இருக்கீங்கன்னா க்ளீன்ங்கிற பீஜ மந்திரத்தை எழுதிக்கோங்க. மத்தவங்க 1176ங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. இப்படி எழுதி முடிச்சுட்டு இந்த பிரியாணி இலைய இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு திரும்பியும் ஒரு தடவை நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும், 16 வகையான செல்வங்களும் சேரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பிரியாணி இலைய டம்ளர்ல, அதாவது நான் இப்ப சொன்ன மாதிரி கண்ணாடி டம்ளர் அப்படி இல்லைன்னா கண்ணாடி கிண்ணத்துல நீங்க சேர்த்துக்கோங்க. முதல்லயே இந்த டம்ளர் அப்படி இல்லைன்னா கிண்ணத்துல தண்ணீரை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்ப நான் சொன்ன மாதிரி பீஜ மந்திரத்தையோ அப்படி இல்லைன்னா அந்த மாஸ்டர் ஏஞ்சல் நம்பரையோ எழுதிக்கிட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பிரியாணி இலைய அந்த தண்ணீர்ல நீங்க சேர்த்துக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த தண்ணீர் உங்க வீட்டுல பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல திறந்தபடி அப்படியே வச்சிருங்க. நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே இந்த தண்ணீரை எடுத்து உங்க வீடு ஃபுல்லா தெளிச்சு விடுங்க. அதே மாதிரி அந்த பிரியாணி இலையை எடுத்து கிழிச்சிட்டு கால்படாத இடத்துல ஓரமா நீங்க தூக்கி போட்டுருங்க. இந்த தண்ணீரை உங்க வீட்டுக்கு வெளியில, அதாவது நிலைவாசல்ல கூட நீங்க தெளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த தண்ணீர் 16 வகையான செல்வங்களையும் நிச்சயமா ஈர்த்து கொடுக்கும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.